குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ராஷ்ட்ர பாஷா அப்படிங்கிற இதில் நம்ம கத்திய பாட்டு பார்க்குறோம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன் சபியதா கா ரகசிய அப்படின்னு லெசனு. இந்த லெசனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சபியதா கா ரகசிய அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபியதானா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகரிகத்தோட ரகசியத்தை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். எதை வந்து நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்றதான் இதில் பார்க்குறோம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து எழுதினவர் வந்து பிரேம்சந்த். ஓகேவா, இது வந்து ஒரு நாவல். ஸோ सभ्यता का रहस्य का लेखक उपन्यास सम्राट प्रेमचंद है। लेखक के मन में प्रश्न उठता है कि सभ्य कौन है और असभ्य कौन है, असभ्य का लक्ष्य क्या है। इन प्रश्नों का उत्तर पाने के लिए वे बहुत चिंतन करते हैं. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, இப்போ பிரேம்சந்த் வந்துட்டு ஒரு கேள்வி வந்து அவருக்கு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கணும்னு தோணுது. என்ன மாதிரியான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் நாகரிகமானவங்க, யார் வந்து நாகரிகம் இல்லாதவங்க, அதுக்கான குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி வந்து எழுப்புறாரு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். क्या किसी को बाहर से देखकर उनको सभ्य या असभ्य कह सकते हैं। इस संदर्भ में लेखक राय रतन किशोर नामक आदमी की कहानी बताते हैं. राय किशोर बाहर से अत्यंत सभ्य दिखाई पड़ते हैं. वे रिश्वत तो नहीं लेते, लेकिन वे अधिक दौर पर जाते हैं और यात्रा भत्ते கே ரூப் மே தன கமாத்தே ஹே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து நாகரிகமானவங்க யார், ஸோ அதுக்கான குணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் வந்து அவர் கேள்வி எழுப்புறாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரத்தன் கிஷோர் அப்படின்ற ஒருத்தரை பற்றி கதை வந்து பார்க்கலாம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்றாங்க. ஸோ அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து ரொம்ப நாகரிகமாக தான் தெரிவார், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நாகரிகமாக தெரிவார். அவர் வந்துட்டு லஞ்சங்கிறது வாங்குறதே கிடையாது. ஆனால் வந்து எங்கேயாவது சுற்றுலா பயணத்துக்கெல்லாம் போவார். அப்படி போகும்பொழுது அந்த சுற்றுலா பயணத்துக்கு போகும்போது தான் வந்துட்டு संपादिपांग அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. उनके घर में दमड़ी नामक एक नौकर काम कर रहा था. एक रात दमड़ी के घर में कुछ मेहमान आ गए, इसलिए वह रात काम पर नहीं आ सका. ना आने के लिए राय साहब ने दमड़ी पर 2 रुपये का जुर्माना लगाया. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து தமடி அப்படின்னு ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிட்ருப்பார். ஒரு நாள் வந்து அந்த அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சொந்தக்காரங்க வந்ததுனால அவரால் வேலைக்கு வர முடியல. ஸோ அதனால இந்த ராய் சாப் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு வந்து 2 ரூபா வந்து அபராதம் வந்து விதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. नेक्स्ट என்ன சொல்கிறாங்கன்னா, दमड़ी के पास कुछ ज़मीन थी. ज़मीन से जो मिलता है वह उसके परिवार के पोषण के लिए पर्याप्त नहीं था. उसके पास 2 बैल था. वह चाहे तो मजदूरी करके पैसा कमा सकता था, लेकिन किसान के लिए किसी के यहाँ जाकर मजदूरी करना अपमान का विषय था. इसलिए उसने मजदूरी नहीं की. बैल रखना किसान के लिए गौरव का विषय था. इसलिए अनेक परेशानियों के बीच में भी वह बैलों की रक्षा करता था. அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஏழை விவசாயி வந்துட்டு அவர் கையில் எந்த வித ரூபாயும் கிடையாது. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு நிலம்ன்றது இருந்துச்சு. ஆனால் அந்த நிலத்தை வச்சு அவருக்கு போதுமான காசுங்கிறது அவருக்கு கிடைக்கல. அந்த குடும்பத்தை அவர் நடத்துறதுக்கு அவருக்கு போதுமான பணம் பத்தலை. ஆனாலுமே அவர்கிட்ட வந்து 2 எருதுகள் இருந்துச்சு. எருதுகள்னால் காளமாடு. அவர் அதை வச்சு தான் ஏதோ பொழைச்சிட்ருக்காரு. அந்த எருதுகள் வந்துட்டு நிலத்தில் வந்து இது பண்ணுறது, அதை பார்த்துக்கிறது, அதை வச்சு தான் அவர் வந்து காலத்தை வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன தான் ஏழை விவசாயாகவே இருந்தாலும், ஒரு ஏழை விவசாயிங்கிறவர் வேறு இடத்துல போய் கூலி வேலை செஞ்சு கூட பொழைச்சிக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. அந்த எருதுகளை வச்சு தான் அவர் வந்து மேய்ச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு வந்து அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எப்பேற்பட்ட விவசாயிங்களுமே வந்துட்டு அவங்களோட வேலையை வந்துட்டு எருதுகளை வச்சு தான் வந்து நிலம் உழுது விடுறது, அது மாதிரி விவசாயங்கிறது பார்ப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நினச்சிருந்தா ஒரு கூலி வேலைக்கு கூட போய் வெளியில் போய் சம்பாதிச்சுக்கலாம். பட் ஆனால் அவர் செய்யலை. அவர் வந்து அந்த எருதுகளை வச்சே பொழைச்சிக்கிறாரு. அது மிகப்பெரிய கௌரவமாகவும் அதை நினைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அது வந்து அவமானமாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, इधर गरीब किसान परंपराओं से
चली आ रही बातों का अनुपालन कितनी कठिनाइयों के बीच में भी निभाता है। राय साहब के बाप दादा आदि ने दान धर्म पूजा पाठ आदि में मन लगाकर खर्च करते थे। அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து இந்த ஏழை விவசாயி வந்து பாரம்பரியத்தையும் அவர் கரெக்டான ரூல்ஸையும் அவர் வந்து பாதுகாத்து வந்துட்டுருக்காரு. ஆனால் இந்த ராய் சாஹேபோட அப்பா தாத்தா அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து தர்மம் தொண்டுகள்னால் நம்ம சேவை செய்கிறது, அந்த மாதிரி நம்ம ஜாதியை பற்றி அதை வளர்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய தர்மங்கள்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. लेकिन राय साहब ने अपने पास बहुत धन होने पर भी दान धर्म पूजा पाठ आदि सब कुछ छोड़ दिया। ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ராய் சாஹபோட அப்பா தாத்தா எல்லாருமே வந்து நான் அந்த காலத்தில் நல்ல தர்மங்கள் எல்லாமே செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ராய் சாஹப் வந்துட்டு அந்த தர்மங்கள் எவ்வளோ பணம் காசு இருந்துமே அந்த தர்மங்களும் எதுவுமே அவர் வந்து செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. तो लेखक सोचते हैं कि अनेक परेशानियों के बीच में भी अपनी परंपरा को निभाने वाला दमड़ी सभ्य है या राय साहब சபை है। ஸோ இந்த இப்போ 2 கம்பேரிசனாக பார்க்குறாரு இந்த லேखक பிரேம்சந்த் வந்து என்ன யோசிக்கிறான்னா, அவர் அவ்வளோ ஏழை விவசாயியாகவே இருந்து அவர் வந்து 2 எருதுகளை வச்சு கூட அவர் வந்து பொழைச்சிக்கிறாரு, அந்த பாரம்பரியத்தெல்லாம் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் நாகரிகமானவரா, இங்கே இவர் வந்து ராய் சாஹப் வந்து எவ்வளோ பணக்காராக இருந்தாலுமே அந்த தான தர்மங்கள் வந்து செய்ய மாட்டேங்கிறாரு, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இப்போ இவர் நாகரிகமானவங்களா, ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் ரொம்ப நாகரிகமானவர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவர் ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து கேட்குறாங்க. नेक्स्ट என்ன கொடுத்துருக்காங்க, शहर में एक राइस खून के मामले में फंस गया। उसकी जमानत लेने के लिए राय साहब की खुशामदें होने लगी। राय साहब को प्रत्यक्ष रूप में रिश्वत लेने के लिए डरता। அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவரோட அதிகாரின்னு சொல்லலாம், அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காரு, ரொம்ப இறுக்கட்டான ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு ராய் சாஹப் கிட்ட வந்துட்டு இந்த விஷயம் வந்து வருது. அவர் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாரு அந்த விஷயத்துக்காக. ஸோ அதனால் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, राइस की पत्नी राय साहब की पत्नी से मिलती है और मिन्नतें करती है। उनकी पत्नी राइस की पत्नी से रुपये ले लेती है और राय साहब के पास आकर बताती है। राय साहब उसे बहुत डांटते हैं लेकिन रुपये वापस देने के लिए नहीं कहते। ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவரோட மனைவி வந்துட்டு ராய் சாஹாவோட மனைவியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. சந்தித்து ஒரு உதவி கேட்குறாங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா ராய் சாஹப் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து ராய்ஸோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த ராய் சாஹாபோட ஒய்ஃபை வந்து மீட் பண்ணி உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ராய் சாஹாபோட ஒய்ஃப் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போய் அவங்க கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து ரொம்ப கோவமாக கத்தி விட்டுடுறாரு ஒய்ஃபை. ஆனால் வந்து பணத்தை மட்டும் திருப்பி கேட்கவே இல்லை. इस बीच एक दिन दमंडी अपने बैल के लिए रातों रात किसी के खेत में जाकर चारों काट कर ले आता है। चारा लेकर आते समय वह सिपाही द्वारा पकड़ा जाता है। मामला राय साहब के सामुख आता है। राय साहब ने कठोरता से कहा, यह तो मेरी बदनामी की बात है, तेरा क्या बिगड़ा, 6 महीने की सज़ा हो जाएगी। और राय साहब ने दमंडी को 6 महीने की सख्त कैद का हुक्म सुना दिया। उसी दिन राइस की मुकदमे में खून के लिए ज़मानत मिल जाती है। ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த பிரச்சனை, இப்போ அவங்க வந்து லஞ்சம் வந்து அவங்க ஒய்ஃப் வாங்கிட்டாங்க, இவர் வந்து சத்தம் போட்டுடுறாரு. ஆனால் அந்த பணத்தை மட்டும் திருப்பி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமடி வந்துட்டு 2 அவரோட காளமாடை எடுத்துகிட்டு ஒரு நிலத்துக்கு போய் இந்த காளமாட்டுக்கு சாப்பாடு தீவனம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எடுக்கிறதுக்காக போகிறாரு. அது கொண்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட வந்து மாட்டுறாரு. கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டினோடனே இந்த பிரச்சனை வந்து ராய் சாஹப் காதுக்கு வருது. அப்போ ராய் சாஹப் வந்து கேட்குறாரு, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அவமானமான ஒரு விஷயம், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவமானமான ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதில் உன்னோட தவறு என்ன இருக்குது, இதில் உன் பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் சிறை தண்டனை விதிக்கிறோம், 6 மாதம் வந்து உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ இதில் அதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த ரைஸுங்கிற இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வராரு. அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வர ஜாமீன் அவருக்கு கிடச்சிருது இந்த பிரச்சனைக்கு இடையில. नेक्स्ट என்ன கொடுத்துருக்காங்க கீழே अंत में लेखक कहते हैं आप बुरे से बुरे काम करें लेकिन उन पर पर्दा डाल सकते तो आप सभ्य है अगर नहीं डाल सकते तो आप असभ्य और बदमाश है ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க கடைசியானா என்னதான் வந்து தவறுகள் நம்ம செஞ்சாலும் அதை நம்ம மூடி மறைச்சோம் அப்படின்னா நம்மளை நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே மறைக்காமல் வந்துட்டு அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை வந்து அநாகரிகமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு தான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? எனி டவுட்ஸ் இருந்தால் எதுனாலும் கால் பண்ணுவோம். ஓகே 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 சில்ட்ரன், தேங்க்யூ, பை.